ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு பக்கத்தில் ஒரு 3 பேரை பார்த்து நான் சொல்லுகிற காரியத்தை சொல்லுங்கள். முதல்ல ஒருத்தர் கை பிடிச்சிக்கோங்க. ரைட்டோ இல்லை லெஃப்டோ இல்லாட்டி முன்னாடியோ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னொரு நபரை பார்த்து சொல்லுங்கள், முன்னாடியோ பின்னாடியோ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் ஒரு நபரை பார்த்து சொல்லுங்க. அதே நபருக்கு வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். பேச தெரியாத என்னையும் தேவன் பயன்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மேய்ப்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. கடந்த நாட்களில் ஒரு ஊழியர் கொடுக்கைக்கு போனப்போ ஒரு ஊழியர் என்னோட கையை பிடிச்சி இந்த பாடலை தான் பாடினார். அந்த பாடலை பாடும்பொழுது அந்த வரிகளை உணர்ந்தேன். எனக்குள்ள ஆண்டவர் பேசினார். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றினாலும், சோதனை வரும் வேளையில் பரத்திலிருந்து ஒத்தாசை வரும், அவர் நம்மை எந்நாளும் காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சி அந்த பிரசங்கியார்களுக்கு தெரியும். அந்த ஒரு வாரமும் கர்த்தரிடத்துலேருந்து காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்று அந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக கர்த்தரிடத்துலேருந்தே வார்த்தை. அதே போல் இங்கே நான் சந்தோஷத்தை உணர்கிறேன். இதை ஒரு பாக்கியமாக எண்ணுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் இந்த ஊழியருக்கு, நம்முடைய ஸ்தல சபை போதருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம யூதா நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் யூதா தான் தியானிக்க போகிறோம். 21வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 21வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, இந்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு முழுவதுமாக தியானிக்க போகிறோம். இந்த யூதா நிருபமானது 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு கடிதம். யூதா சாதாரண நபர் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு உடன் பிறந்த சகோதரர். இயேசுக்கு அநேக சகோதரர்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே இயேசுவோடைய சகோதரர்கள் பெயரும் அங்கே சகோதரிகள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒருத்தர் தான் யூதா.
இன்னொருத்தர் தான் இந்த வசனம் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரன். அப்போன்னா யூதாவுடைய சகோதரன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபை பற்றி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். சபையில் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார். இயேசு சொல்லணும்னா அண்ணன். முதல்ல இவங்கெல்லாம் விசுவாசிக்கவே இல்லை. யூதா, யாக்கோபு இவர்கள் 2 பேருமே இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் யோவானில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கவில்லைன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். பிரபலமாக விரும்புகிறவன் எவனுமே ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு போவாரே, நீர் இன்னும் வீட்டில் இருக்கீங்க, பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகணுமேன்னு சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணின நபர்களில் ஒருத்தர் தான் இந்த யூதா. அப்படிப்பட்ட அவிசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனை தேவன் தன்னுடைய சகோதரனை இயேசு கண்டெடுத்தார், ஊழியக்காரனாய் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும். அடுத்து பாருங்க, யாக்கோபுடைய சகோதரன். இந்த யாக்கோபு சாதாரண ஆள் இல்லை, இரத்த சாட்சியாய் மரித்தவர், கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர், ஏரோதினால கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர். இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் என்று சொல்லலை. மாறாக என்ன சொல்லியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவனுடைய, எல்லாரும் பைபிளை பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ஊழியக்காரன்னா டோலோஸ், ஸ்லேவ், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை என்று தன்னை தானே தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபமானது 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட இன்றும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. வேதத்தினுடைய மகத்துவம் என்னன்னா, 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, 3000 வருடத்துக்கு முன்னாடி எழுதின பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இன்னமும் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் 3000 வருஷம் ஆனாலுமே இந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும். ஏனால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிருபத்தை யூதா எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காஸ்பிள், ஒரு சால்வேஷன், ஒரு ரட்சிப்பை குறித்து எழுதி மக்களெல்லாம் என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லி தான் எழுத பெண்ணையும் தோல் சுருளையும் வச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு, இப்போ நீ எழுத வேண்டியது சுவிசேஷம் அல்ல, ரட்சிப்பை பற்றி அல்ல, சபைக்குள்ள சில வஞ்சகர்கள் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நீ ஒரு நிருபத்தை எழுத வேண்டும், ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். சிலர் கிருபையை புரட்டி கொண்டிருக்கிறார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு அதற்கு கிருபையை சாக்காக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நீ ஒரு எச்சரிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆவியானவருடைய சொல் கேட்டு அவருடைய கண்டென்ட்டையே மாற்றிக்கிட்டார். இந்த லெட்டர் முழுவதுமே படித்து பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் வஞ்சிக்கிறவர்களுக்கும் விரோதமாக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. முதல் வசனத்தில் நாம் வாசிச்சிட்டோம். இந்த யூதா 1:21 தான் நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்வதுன்னா என்ன? தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்வது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பது. ஓகே, தேவனை விட்டு விலகாதிருப்பது. ஓகே, அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வது, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. அநேக முறை நாம் என்ன நினைக்கிறோம்னா, தேவனுடைய அன்பை காத்துக்கொள்வது என்றால், ஆண்டவர் இப்போ உதாரணத்திற்கு நான் அதிக நேரம் ஜெபித்தேன் என்றால் கர்த்தர் என் மீது பிரியமாயிருப்பார், கர்த்தர் என் மீது அன்பாயிருப்பார். நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா கர்த்தர் என் மீது அன்பாயிருப்பார். ஒரு நாள் நான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன்னா கர்த்தர் என் மீது வைத்துள்ள அன்பு குறைந்து விடுகிறது என்று அப்படித்தானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உபவாசம் போட்டால் கர்த்தர் என் மீது அன்பாயிருக்கிறார், ஜெபித்தால் கர்த்தர் என் மீது அன்பாயிருக்கிறார். ஒரு நாள் நான் ஜெபிக்க மறந்துட்டேன்னா கர்த்தருடைய அன்பு என் மீது குறைந்து விடுகிறது என்று இப்படி அநேக காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே யூதா சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டுனா அப்படின்னா என்ன? அப்போ ஆண்டவர் நம்ம உண்மையாக இராவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம். ஏனால் அவர் தன்னை மறுதளிக்க மாட்டார், அவர் அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வாசிங்கன்னா, தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவருடைய கேரக்டரு என்னன்னா அன்பு செலுத்துகிற சுபாவம். நீங்களும் நானும் ஒரு நாள் பாவத்தில் விழுந்துட்டோம் அல்லது ஒரு நாள் ஜெபிக்க மறந்துட்டோங்கிறதுக்காண்டி ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது என் மீது ஒரு நாளும் குறைந்து விடுகிறதல்ல. ஏனென்றால் அவருடைய சுபாவம் அன்புள்ள சுபாவமாக இருக்குது. பைபிளில் பார்க்குறோம், பைபிள் இப்படி சொல்லலை காட் ஹேஸ் லவ், ஆண்டவருக்குள்ள அன்பு இருக்குது, ஆண்டவருக்கு அன்பு இருக்குன்னு சொல்லலை, ஆண்டவரே அன்பாக இருக்கிறார், தேவனே அன்பாக இருக்கிறார் என்று தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போனாலுமே அவருடைய அன்பு என்னைக்குமே மாறாது. மறுபடியும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு உடையவர். பேதுருவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 3 முறை சபிச்சு சத்தியம் பண்ணவர், 3 வருஷம் கூட இருந்தவர், போகிற இடத்துல எல்லாம் கூட இருந்தார். ஆனால் இயேசுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சபிச்சு சத்தியம் பண்ணதை இயேசு பார்த்தார். ஒரு அன்பின் பார்வையை ஏறெடுத்து பார்த்தார் பேதுருவை. பின்னாடி மனம் கசந்து அழுதார். அப்பையும் அழுதுட்டு இயேசுக்காக தொண்டு செய்தார் என்றால் இல்லை. உயிர் தெழுந்த பிற்பாடு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். அப்பொழுது இயேசு வந்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கேட்ட அன்பு. எத்தனை முறை மறுதளித்து போனாலும், யோனா எப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா போனாலும் மறுபடியும் அந்த யோனாவை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ, அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் யாருமே கெட்டு போவதை விரும்புவதே கிடையாது. எல்லாருமே மந்தைக்குள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய அன்புக்கு வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அகாப்பே என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். கிரீக்கில் லவ்வுக்கு நிறையா வார்த்தை இருக்குது. போன யூத் மீட்டிங்கில் கூட நான் 4 வார்த்தைகள் சொல்லி கொடுத்தேன். அதில் ஆண்டவருடைய அன்புக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா அகாப்பே. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்புக்கு அர்த்தம் என்னன்னா நிபந்தனையற்ற அன்பு. இப்போ நாமெல்லாம் எப்படி நேசிக்கிறோம்? ஒருவர் என்னை நேசித்தால் நான் அவர்களை நேசிப்பேன். நான் நேசிக்கும் போது அந்த நேசம் மறுபடியும் என்னிடத்துல வரணும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, நண்பர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்து நேசிக்கிறது நாம் நேசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பானது அப்படி கிடையாது. அகாப்பே அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. அவருடைய அன்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் இருக்கணும். அப்படி தானே? ஐஸ்வர்யம் கனமும் எல்லாமே அவராலே வருகிறது என்று சொல்லி நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நான் ஒரு நாள் ஜெபிக்கலனாலும் என் மீது அன்பு செலுத்துகிறார். நான் ஜெபிக்கும் போது அதே அளவு தான் அன்பு செலுத்துகிறார். அப்போ ஏன் சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டது போல இருக்கிறது? ஏன் சில நேரத்தில் ஆண்டவர் என்னை கைவிட்டது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அநேக கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கு நம்ம வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா 24 மணி நேரமும் 300 எத்தனை வருஷம், ஒரு வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள். 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் 365 நாளும் ஆண்டவருடைய அன்பு பொழிந்து கொண்டே இருக்கும். ஒரு வாட்ரு பைப்பில் எப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமோ, ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அந்த தண்ணி நிற்காதோ, அது போல் ஆண்டவருடைய அன்பு பொழிந்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நாம் சில நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை பெறுகிற இடத்துல இல்லாமல் ஒரு அடியோ அல்லது 1 கிலோமீட்டர் தள்ளியோ அல்லது தூரமாகவோ நாம் செல்வதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவுகிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறுகிறதல்ல. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிக்கணும்னா அந்த பைப்புக்கு கீழே வச்சாதானே தண்ணி பிடிக்க முடியும். பைப்பில் தண்ணி திறந்து விட்டு அது தண்ணி கரெக்டாக எங்கே வருதோ அங்கே நம்ம பாத்திரத்தை வச்சா தான் பாத்திரம் நிரம்பும். அதுவே நான் பைப்பை திறந்து வச்சுட்டேன், ஆனால் எனக்கு பாத்திரம் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தள்ளி பாத்திரத்தை வச்சோம்னா பாத்திரம் நிரம்புமா? அதே போல தான் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவு பூரணமான எந்த வரமும் வந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் நாம தான் கர்த்தருடைய அன்பை பெறுகிற இடத்துல இல்லாமல் சில வேளை நாம் ஒரு அடி தள்ளி இருக்கிறதுனால, தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ளாததுனால நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. இதில் நம்ம வாசிக்கிறோம், அதற்கு யூதா 3 உதாரணத்தை சொல்லுகிறார். 5வது வசனத்தில், 6வது வசனத்தில், 7வது வசனத்தில். 5வது வசனத்தை நாம் எல்லாருமே வாசிச்சிருவோமா? நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 வசனத்தில் 3 பேர் வராங்க. யார் யாரு? இஸ்ரவேல் மக்கள். அடுத்த வசனத்தில் தூதர்கள். 3வது வசனத்தில் சோதம் கோமரா மக்கள். எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த நேரத்திற்குள்ளாக நான் முடித்து விடுகிறேன். ஆண்டவருடைய 21வது வசனம் தான் தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ளாமல் இருப்பதற்கான தடுக்கிற காரியங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு 3 திருஷ்டாந்தங்களை யூதா சொல்லுகிறார். அதில் முதல் திருஷ்டாந்தம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். 5வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இந்த வசனத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின தப்பை எழுதி வைத்திருப்பார் பவுல். அதை எடுத்துக்கொண்டு வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். சாம் எடுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அந்த எகிப்திலிருந்து என்றைக்கு வெளியே வந்தாங்களோ அந்த நாள்லேருந்து அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார். சுட்டெரிக்கும் வயலில் மேக ஸ்தம்பமாக நிழலை தந்தார். குளிர் காற்றில் அக்கினி ஸ்தம்பமாக அவர் குளிருக்கு எதமாக இருந்தார். அப்படி கூடவே வந்துட்டு இருந்தார். வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் எப்படி அந்த காலகட்டத்தில் மன்னாவை புசித்தார்களோ அது போல இந்த நாட்களில் நாம் திருவிருந்த புசிக்கிறோம். அந்த கண்மலை ஒரு நாளும் விலகி போகலை. இயேசு கிறிஸ்து கூடவே இஸ்ரவேல் ஜனங்களை கூடவே இருந்தார். என்றைக்கு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்களோ அந்த நாளிலிருந்து இயேசு தங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் கண்டு வந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்கன்னா அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். அதில் முதல் காரியம், ரொம்ப பிரதானமான காரியம் என்னன்னா, யூதா சொல்லுகிறாரு நம்ம வாசித்த வசனத்தில் 5வது வசனத்தில், பின்பு விசுவாசியாதவர்களை தேவன் அழித்தார். இங்கே பார்க்குறோம், வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒய் காட் டெஸ்ட்ராய்ட் இஸ்ரேலைட்ஸ்னா அவர்கள் அவிசுவாசத்தோடு இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 400 வருஷம் உபத்திரவப்பட்டு ஜனங்கள் கூக்குரல் எடுக்கிறாங்க. ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தினால ரொம்ப அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கண்டு ஒரு மோசே என்கிற ஒரு மீட்பரை அவர் உருவாக்குகிறார். அந்த மோசையை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். எகிப்தில் 10 வாதைகள், எகிப்தியரை 10 வாதைகளால் போட்டு அடித்தார். அது எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை பண்ணினதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துருக்காங்க. சொன்ன மாதிரியே பஸ்கா அன்னைக்கு விடுதலை பெற்று வந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தில் வரும்பொழுது ஒரு பெரிய தடையாக இருக்கும் பொழுது, ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது
மோசையை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை கூறு போட்டு திறந்து அந்த வெட்டாந்தரையாக நடக்க செய்தார் இயேசு. அதையும் பார்த்துருந்தாங்க. அதே தண்ணியில் பார்வோனையும் அவனுடைய சேனையும் மூழ்கடித்ததை அதையும் இந்த ஜனங்கள் பார்த்துருந்தாங்க. வெளியில் வந்த பிற்பாடு காதேஸ் பர்னேயா என்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கானானில் சுதந்திரிக்கலான்னு போகும் பொழுது அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு 12 பேர் கோத்திரத்துக்கு ஒரு நபராக தேர்ந்து கொண்டு 12 பேரை அந்த தேசத்துக்கு வேவு பார்க்க நம்ம அனுப்பலாம், அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம யுத்தத்துக்கு போகலாம்னு சொல்லி 12 பேரை அனுப்புகிறாங்க. மொத்தம் 30 லட்சம் பேர் வெளியில் வராங்க. அதில் 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தில் 12 நபர்களை ஸ்பைஸாக வேவு பார்க்குறவர்களாக அனுப்புகிறார். அப்போ அந்த ஜனங்கள் உள்ளே போயிட்டு அந்த திராட்சை குலைகள், மாதுளம் பழங்கள், அந்த தேசத்தின் சேமங்கள், தேசத்தின் செழிப்புகள் எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு ஜனங்கள் இடத்துல எடுத்துகிட்டு வராங்க. வந்து சொல்கிறாங்க, இந்த தேசம் உண்மையாலுமே ஆண்டவர் வாக்களித்தபடியே, நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்களித்தபடியே அது உண்மையாலுமே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது செழிப்பாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி ஒரு அவிசுவாசமான காரியத்தை 12 பேரில் 10 பேர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அங்கே அரக்கர்கள், அதாவது ஜெயன்ஸுக்கு தமிழ் என்ன, ராட்சதர்கள் அங்கே 1000க்கு மேற்பட்ட ராட்சதர்கள், ஆணாக்கியர்கள் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் நாங்கள் எங்களை வெட்டி கிளிகளை போல உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜனங்கள் எல்லாருமே அவங்களுடைய இருதயம் எல்லாமே கரைந்து போய்விட்டது. அப்பொழுது அந்த 10 பேர் தவிர்த்து 2 பேர் அதே குரூப்பில் இருந்தாங்க. நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப். அவர்கள் வேறே ஆவி உடையவர்களாக இருந்தாங்க. இந்த 10 பேர் சொல்லுகிற அவிசுவாசமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். இந்த 2 பேர் சொன்னாங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேப்பும். அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, அவர்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அங்கே தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார், அவங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த யோசுவாவும் காலேப்பும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த விசுவாச வார்த்தையை அவர்கள் காது கொடுத்து கேட்கல, மாறாக கல் எடுத்துட்டாங்க. கீழே இருக்கிற கல் எடுத்து யோசுவாவையும் காலேப்பையும் அடிக்கலான்னு சொல்லி கல் எடுத்துட்டாங்க. விசுவாசமாய் பேசின 2 பேரை கல்லெறிவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அவிசுவாசமாய் பேசின மக்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். இதுதான் இங்கே பார்க்குறோம். ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 30 லட்சம் பேர் வெளியில் வராங்க. அதில் 2 பேர் தான் கானானுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா யோசுவாவும் காலேப்பும். ஏனென்றால் மீதமுள்ள எல்லாருக்குமே அவிசுவாசம் இருந்தது, ஆனால் யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் தான் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், யூதால கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆண்டவர் அழித்ததற்கான காரணம் என்னன்னா அவிசுவாசம். விடுதலை பெற்று வந்தாங்க. விடுதலையை பெற்று கொண்டும் கூட அவர்கள் ஆண்டவர் செய்த எல்லா காரியத்தையும் பார்த்து கூட அவர்கள் தங்களை ஒரு வெட்டிக்கிளிகளாக பார்த்தார்கள் எதிரிக்கு முன்னாடி. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்க பார்வையில் வேணால் நாம் வெட்டிக்கிளியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்வையில் அவர்கள் தான் வெட்டிக்கிளி என்பதை அந்த யோசுவாவும் காலேப்பும் உணர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் 1000 பேர் வந்தாலும் தேவன் யார் பட்சத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி உண்டு. அல்லேலூயா. வேதம் முழுக்க எப்போலாம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தாரோ அன்றைக்கெல்லாம் அவர்களுக்கு விடுதலை, அன்றைக்கெல்லாம் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்தார்கள், கானானியர்களை துரத்தினார்கள். ஆனால் எனக்கெல்லாம் கர்த்தர் அவர்களோடு இல்லையோ அன்றைக்கு தான் அசிரியர்கள் வந்தாங்க, பாபிலோனியர்கள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். இது மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு அரக்கர்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயன்ஸ் வந்தாங்க. இந்த காலத்தில் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது அநேக நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நாமளும் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்கிறோம். பிரச்சனையை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை பார்க்க நாம் மறந்து விடுகிறோம்.
வேதத்தில் படித்த காரியம்லாம் நாட் ஜஸ்ட் தியரி கிடையாது. கர்த்தர் அன்றைக்கு எப்படி காரியத்தை செய்தாரோ அதை இன்றைக்கும் செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1000 பேர் உங்களையும் என்னையும் எதிர்த்து நின்னாலும் வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் எவர்கள் பட்சத்தில் இருக்கிறார்களோ அங்கதான் விடுதலை நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எந்த சூழ்நிலையிலுமே நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 10 பேருமே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிப்போம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவிகொடாமல் இதோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இங்கே பாருங்க, என் மகிமையையும் எகிப்தில் வனாந்திரத்தில் நான் செய்த அடையாளங்கள், எகிப்தில் 10 வாதையை பார்த்த இந்த ஜனங்கள் கண்டிருந்தும் சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ அன்றிலிருந்து அவருடைய வழி நடத்துதல்கள் எல்லாவற்றையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்து, இந்த 10 பேர் சொன்னதை கேட்டு பரீட்சை பார்த்தாங்க. 10 வாதையை பார்த்தவங்க 10 முறை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான், யார் அந்த பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கின. ஆண்டவருக்கு அநேக காரியங்கள் கோபம் உண்டாக்கும். விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் கோபம் உண்டாக்குனாலும் அதை விட ஒரு பெரிய கோபம் உண்டாக்குறது அவிசுவாசம். இங்கே பார்க்குறோம், ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினார்கள். அவங்க செய்த வேற எந்த பாவமும் இல்லை, அந்த டைமில் விசுவாசிக்கல, அதனால கர்த்தருக்கு கோபம் வந்தது, அதனால் அவர்கள் காண மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதே நேரத்தில் நம்ம கர்த்தரை அவிசுவாசமாய் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையும் நம்ம சாதாரணமாக நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு கோபம் தான் வரும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நேசிக்கப்பட்டார்கள். இந்த யூதா நிருபத்தில் பார்த்தீங்கன்னா தமது ஜனத்தைன்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும் 5வது வசனத்தில். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அவர்கள் விட்டு கொடுக்கல ஆண்டவர். ஆனால் அவிசுவாசத்தினால அவர்கள் அந்த பாவத்தின் விளைவை அறுக்க வேண்டியதாக இருந்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அவிசுவாசமாக இருந்தாலும் கர்த்தரால் நேசிக்கப்படுவோம், மன்னிக்கப்படுவோம். ஆனால் அந்த அவிசுவாசத்தின் விளைவை நாம் அறுக்கிறவர்களாக காணப்படுவோம். அதன் விளைவாக தான் அவங்க எல்லாருமே வனாந்திரத்தில் ஒரு கொஞ்ச நாளில் போய் செல்ல வேண்டிய அந்த கானான் தேசத்துக்கு 40 வருஷம் சுற்றி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவங்க பரீட்சை பார்த்து அவிசுவாசமாக இருந்ததுனால இந்த மூத்த தலைமுறைகள், இந்த எகிப்திலிருந்து வந்தாங்க பாருங்கள், அந்த மூத்த தலைமுறைகள் எல்லாருமே வனாந்திரத்தில் இறக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே அலைய விட்டார். வனாந்திரத்திலே அவருடைய பிரேதங்கள் விழுந்தன என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல தான் நம்ம விசுவாசிக்கலைன்னா கர்த்தருடைய மகிமையை காண மாட்டோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்லுவார், இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவிக்கப்பட்டது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேர்ந்த காரியங்கள் எல்லாமே எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கும் அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும்
உண்டாக்குவார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தை தளர விட்டுறவே கூடாது. இந்த எகிப்தியர் ஜனங்கள் மாதிரி தேவன் கொடுத்த விடுதலையை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவ்விசுவாசத்தினால் அவர்கள் பிரேதங்கள் எல்லாமே வனாந்திரத்தில் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுகிறவன் விழாதபடி இருக்க எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். ஆமேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் எதுனா கானான் தேசம். இன்றைக்கு நமக்கு இளைப்பாறுதல் எதுனா பரலோக கானான். வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த லைன் பாருங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதே போல தான் இன்றைக்கு நம்ம கேட்குற வசனம், நம்ம கேட்குற செய்தியெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குமே ஒழிய அவ்விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை மாங்குன்னு படித்தாலுமே அது பிரயோஜனமே படாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தரனோடு பேச போகிறார் என்ற விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நம்ம வேதத்தை எடுத்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது. அநேக நன்மைகளை டெய்லியும் அற்புதங்களை தினமும் அவங்க கண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவருடைய வாழ்க்கையே அற்புதம் தான். இப்போ காலையில் தூங்கி எழுந்துச்சி வெளியில் போகிறாங்கன்னா வெளியில் போனோடனே டெய்லியும் அவங்க மன்னாவை பார்ப்பாங்க. திடீர்னு அவங்க பாளையத்தில் காடைகள் வந்து விழுவும். இப்படி தினந்தோறும் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்திருந்தும் கூட கர்த்தருடைய பவரை, கர்த்தருடைய வல்லமையை அவங்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டதுனால அவர்களால் அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியலை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசத்தை நாம் இழந்து விட்டோம் என்றால் பரலோக கானானை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். கிருபையினால் விசுவாசம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. கர்த்தர் கிருபையாய் இலவசமாய் அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா விசுவாசத்தோடு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. விசுவாசம் இல்லைன்னா ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடுவோம். அதனால தான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று யூதா சொல்லுகிறார். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ளாமல் இருப்பதற்கு முதல் காரியம் என்னன்னா, தடுக்கிற முதல் காரியம் என்னன்னா அவிசுவாசம். இந்த விசுவாசம் ஆவியானவருடைய ஒரு கிஃப்டாக இருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிச்சிங்கன்னா அங்கே 9 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, முதலாவது வரம் என்னன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம். ரெண்டாவது ஆவியானவர் கொடுக்கிற வரம் என்னன்னா அறிவை உணர்த்தும் வசனம். மூணாவது வரம் ஆவியினாலே என்ன போட்டிருக்கு? விசுவாசம். மூன்றாவது வரம் விசுவாசம். ஒருவருக்கு விசுவாசம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால கர்த்தர் அவங்க விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஆண்டவர் விசுவாசங்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வரத்தை கொடுத்திருந்தாருன்னா அவங்க அதிகமாக அந்த கிஃப்டை அவங்க எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது வியாதியஸ்தர்கள் மேலே அவங்க தைரியமாக போய் கை வைப்பாங்க. அவர்கள் மூலமாக அநேக சுகங்களை பெறுவார்கள்.
இது ஒரு வரம். அடுத்து வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரம், அடுத்த அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், ஆவியை பகுத்தறிதல். இப்போ சில பாஸ்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே இவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆவியை பகுத்தறிவாங்க. இவங்களுக்குள்ள பெருமை இருக்கிறது, இவங்க இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆவியை பகுத்தறிகிற வரம். அடுத்து பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி முடித்த கற்பாடு சபையிலே இன்னொருத்தர் எழுந்து அவங்க என்ன பேசினாங்க என்று சொல்லி வியாக்கியானம் பண்ணுவாங்க. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரமாக இருக்கிறது. 9 வரங்கள். இதை கிறிஸ்தவர்களாகிய நாம, சபைக்கு வருகிற நாம கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு அதை அனல் மூட்டி எழுப்பிவிடும். அதான் தீமைத்துள்ளே வாசிக்கிறோம், உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. கர்த்தர் எல்லாருக்குமே தாளந்து, திறமைகள், வரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரம். அதில் ஒரு வரம் தான் ஆவியினாலே விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் விசுவாசமாக இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் அவிசுவாசம் என்ன மேற்கொண்டு விடுகிறது. சிலருடைய வார்த்தைகள் எனக்கு அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது, சில பிரச்சனைகள் எனக்கு அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது, சில சூழ்நிலைகள் என்னுடைய அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது, மருத்துவரின் அறிக்கைகள் எனக்கு அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படி சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு அவிசுவாசம் நம்மை மூழ்கடித்து விடுகிறது. அந்த நேரத்துலையும் விசுவாசம் வளர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. அதே போல தான் வேதாகமத்தில் வாசிச்சிங்கன்னா மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17-29 17-29 வரைக்கும் வாசிப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 17-29 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். அங்கே ஜனக்கூட்டத்தில் திடீர்னு ஒரு கலகம் உண்டாகுது. அப்பொழுது ஒருவன் வரான், ஒரு தகப்பன் வராரு, வந்து இயேசுகிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு பிசாசு பிடித்து அவன் ரொம்ப கடும் வேதனைப்படுகிறான், அவன் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விடுகிறான், இவனை ரொம்ப நாள் வாட்டி வதைக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்பொழுது சீஷர்களுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் சீஷர்களால் இவர்களால் குணமாக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே இயேசு அங்கே சொல்லுவார், அந்த அப்போஸ்தலர்கள் திரும்பி பார்த்து சொல்லுவார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு என கூடையே இருந்து பார்த்தவங்க இந்த சீஷர்கள்லாம். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாக இருந்து சொல்லும் பொழுது காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததை இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்துருக்காங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதை பார்த்துருக்காங்க. குருடர் பார்வை அடைகிறதை பார்த்துருக்காங்க. செவிடர் கேட்கிறத பார்த்துருக்காங்க. இப்படி எல்லா அற்புதத்தையும் பார்த்தவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியை, எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், நான் கொஞ்ச நாளில் நான் மரித்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எது வரைக்கும் உங்களோட பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்லிட்டு அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அளக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவனுடைய தகப்பன் அவனை நோக்கி, இது இவனுக்கு எவ்வளவு காலம் உண்டாயிருக்கு, அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே. அந்த பிசாசை அலக்களித்ததுக்கு அப்புறம் இவர் இயேசுநாதர் ஒன்றும் பயங்கரமாக அந்நிய பாஷை போசிலாம் ஜெபம் பண்ணல. ஏன்னா இயேசுநாதருடைய வாழ்க்கையே, லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, அவர் முழுவதும் ஜெபிக்கிறவர், காலையில் அதிகாலம் எழுந்து ஜெபிக்கிறவர். அதனால அவர் போய் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பெரிய ஜெபம்லாம் பண்ண மாட்டார். சாதாரண கான்வர்சேஷன், எவ்வளோ நாள் ஆயிட்டுருக்கு அப்படின்னு தான் பேசுவார். அப்பொழுது அவர் சொல்லுகிறாரு, தீயிலும் தண்ணிலும் விழுறான் இந்த பையன், நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். ஆண்டவரிடத்துல, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து அவன் என்ன சொன்னான்னு பாருங்க, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். அவிசுவாசம் நிறைந்த வார்த்தை. ஆனால் கர்த்தர் அந்த அப்போஸ்தலர்களை கடிந்து கொண்டது போல கடிந்து கொள்ளலை. உம்மால முடிஞ்சா செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேட்குறான். நம்முடைய ஜெபம் இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் உண்மையே நம்புகிறேன், 100க்கு 100 நம்புகிறேன், நீர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஜெபத்தின் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை போல போராடி ஜெபிக்க வேண்டும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போக விடேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாச ஜெபத்தை கேட்கிறார். அதுக்கப்புறம் அந்த வசனம் பாருங்க, எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னதை பார்க்குறோம். சில நேரத்தில் நமக்கு விசுவாசம் குறையும் பொழுது கர்த்தரிடத்தில் இது போல கண்ணீரோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். பிற்பாடு அங்கே என்ன நடக்குது? ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போன்னு இயேசு சொன்னோனே, இனி இவனுக்குள் போகாதே என்று சொன்னோனே அதை அதட்டினார். அப்பொழுது அவன் சத்தமிட்டு அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனவன் போல் இருந்தான், அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். அவன் கையை இயேசுநாதர் பிடித்து தூக்கி உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவர் சீஷர்கள் கேட்குறாங்க, இதை ஏன் எங்களால் துரத்தக்கூடலை அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ இயேசு துரத்தும் போது ஏன் போணுச்சு, சீஷர்கள் துரத்தும் போது ஏன் போகலைன்னா, இயேசுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் எதனால வந்துச்சுன்னா, அவர் மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர். அதனால தான் சொல்கிறாரு, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மேயன்றி இது போகாது. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் அதிகரிக்கணும்னா ஜபம் அதிகரிக்கணும், ஜபம் அதிகரிக்கணும்னா விசுவாசம் அதிகரிக்கணும். ரெண்டுமே வைஸ் வர்சா. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, ஜபத்திற்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்காமல் விசுவாசத்தை பெற முடியாது. ஆண்டவரத்தில் ஒரு காரியத்தை கேட்குறோம்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நம்ம விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, கடுகு விதை அளவு விசுவாசிக்கிறவன் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பெயர்ந்து போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜஸ்ட்டு பெரிய விசுவாசம் இல்லை, கடுகு விதை அளவு ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் பெயர்ந்து போகும். மழைனா ஒரிஜினல் மழை கிடையாது. மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கும் பொழுது அது நகர்ந்து போகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒரு கடுகு விதை சின்ன விதை தான், ஆனால் அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் இருக்கிறதுனால அது நம்பிக்கை என்கிற ஒரு மண்ணில் அதை விதைக்கும் பொழுது இந்த வார்த்தை தண்ணீரை போல அந்த நிலத்தின் மீது பாய்ச்சும் பொழுது அந்த விதைக்குள்ளே எப்படி ஜீவன் இருந்ததோ விசுவாசம் இருக்குதோ, அந்த விசுவாசம் எப்படி ஒரு விதை வெடித்து செடியாக விருட்சமாக வருகிறதோ அது போல் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் அந்த விருட்சமாக எழுந்து அது மலைகளை பெயர்க்கத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அவ்விசுவாசத்தினால்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்களால் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஜெபிக்க வரும்பொழுது, ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தரை சேர்கிறவன் அவர் உண்டென்று அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அவன் உணரணும். ரெண்டாவது, தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் அவர் பதிலளிப்பார், ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்கிற அந்த மனநிலையோடு ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். யாக்கோபுல பார்க்குறோம், சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அவன் கேட்கணும். விசுவாசம் இல்லாமல் ஒருத்தன் கேட்டானா அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று அவன் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அவிசுவாசத்தோடு ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் ஏதாச்சும் பெறலாம் என்று நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி யாக்கோபுன்னு ஆக்கியோன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் காணப்படும் என்றால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஒருவேளை கடந்த நாட்களில் அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுதான், இன்றைக்கு நம்ம ஒரு மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய வரம், 3வது வரத்தை நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்
மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாராக. ஆமேன். முதலாவது திஷ்டாந்தம் பார்த்துட்டோம். 5வது வசனம் வந்துருங்க. யூதா 5வது வசனம். அது வாசிச்சாச்சு. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று பார்த்துட்டோம். இப்போ 2வது திஷ்டாந்தம் யூதா யாரை எழுதுகிறார்னா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். முதல்ல பார்க்குறோம், தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ளாமல் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தடுக்கிற முதலாவது காரியம் அன்பிலீஃப், அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அன்பில் நம்மளை காத்து கொள்ளாமல் தடுத்து விடும். 2வது காரியம் இந்த தூதர்கள். இந்த தூதர்கள் யார்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க தூதர்கள். ஓகே, ஏசாயா எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும். இந்த தூதர்கள் யார்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளிய. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஒன் போட்டிருக்கோம், லைட் பியரர். ஒரு விடிய காலத்தில் எப்படி சூரியன் உதிக்குதோ அது போல இந்த தூதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுதாயே. இப்போ இது யாரை குறித்து சொல்லுதுன்னா லூசிஃபரை குறித்து சொல்லுது. இந்த லூசிஃபருங்கிற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் இருக்காது. ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர்னு சொல்லி இருக்கும். முதல்ல ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது 3 ஆர்க்ஏஞ்சல்ஸை ஆண்டவர் உருவாக்குனார். 3 பிரதான தூதர்கள். ஒன்று யாரு? கேப்ரியேல், 2வது மிகாவேல், 3வது லூசிஃபர். இந்த 3 தூதர்களையுமே அதிக அழகுடையவன், அதிக திறமைகள் உடையவன், அதிக தாளந்து உடையவன், அதிக அறிவுடையவன். பரலோகத்தில் ஆதிக்கத்தை செலுத்தின நபர் யார் என்றால் இந்த லூசிஃபர். அவன் அவனுடைய பொறுப்பு என்னன்னா ஒர்ஷிப் லீடர். அவனுக்குன்னு ஒரு பேண்டு மாதிரி ஒரு கூட்ட தூதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வச்சு இவன் ஒர்ஷிப் பண்ணணும். 24 மணி நேரமும் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். அவனுடைய குரலே இசை போல் இருக்கும். நீங்கள் எசேக்கியேலில் வாசித்து பார்த்தீங்க, 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே அவனை பற்றி ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கும். அவனுடைய குரலே இசை போல் இருக்குமா. அவன் பேசினானா ஒரு ஃப்ளூட் ஊதுற மாதிரி இருக்கும். சௌந்தரியவானாக இருப்பான், அழகுள்ளவனாக இருப்பான். கர்த்தரே அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒரு காரியத்தை அவன் உடையவனாக இருந்தார். ஒரு லீடராக இருந்தான். ஒர்ஷிப்பர்ஸ் எல்லாருக்குமே லீடராக இருந்தான். எசேக்கியேலில் வாசிச்சிங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று அவனை பற்றி போடப்பட்டிருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதன் தான் இந்த லூசிஃபர். ஆராதனைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிஃபர். ஆனால் அவன் பாவத்திற்கு உட்பட்டதுனால பரலோகத்தில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணினான். அதனால 3ல் 1 பங்கு தூதர்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் தள்ளி போட்டார். அங்கே வாசி பார்த்தீங்கன்னா, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ ஒட்டாயே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த லூசிஃபர் இந்த உலகத்துக்கு விழுந்து அவனோடு கூட ஒரு 3ல் 1 பங்கு தூதர்கள் இங்கே உலகத்துக்கு வந்ததுனால தான் அவர்கள் இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகளாக இந்த உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டு மனிதர்களிடத்தில் பொல்லாத சிந்தனைகளை உண்டு பண்ணி பாவத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்னா இந்த வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருக்க செய்து படைத்து. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது வெறுமையாய் சிருஷ்டிக்கவில்லை, அது குடியிருப்புக்கு ஏற்றதாக சிருஷ்டித்தான்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆதியாகமம் 1:2 நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 1:2, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்தது. ஆண்டவர் படைத்த காரியம் எப்படி வெறுமையாக இருக்கும்? இந்த ஒரு வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில தான் லூசிஃபர் கலகத்தை மேலே பரலோகத்தில் உண்டு பண்ணி அவனை இங்கே பூமியில் தள்ளும் பொழுது இந்த பூமி உருக்குலைந்து போய் பூமி அநேக மாற்றத்திற்குள்ளாக மாறினது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள்.
இவனை குறித்து, இந்த சாத்தானை குறித்து, இந்த லூசிஃபரை குறித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்றதுன்னா, இவன் பிரபஞ்சத்தின் தேவன். எபேசியரில் பார்த்தீங்கன்னா இவன் ஆகாயத்து அதிகார பிரபு என்று சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 12:31 இயேசு சொல்லியிருக்கிறார், அவன் உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னா பிசாசு. ஆகாயத்து அதிகார பிரபு யாருன்னா பிசாசு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருன்னா பிசாசு. அவன் செய்த பாவம் என்னன்னா அதுவும் அங்கே போட்டிருக்கோம். ஏசாயா 14:12 வாசிங்க. அதிகாலை நான் வானத்துக்கு ஏறுவேன், அதுலேருந்து வாசிங்க. அவன் செய்த பாவம் என்னன்னா, நான் 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 என்று சொல்லி பெருமை பாராட்டின காரியம்தான். நான் வானத்துக்கு ஏறுவேன், அடுத்து மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், அடுத்து பாருங்க மேலாக மேலாக நான் நான் ஏறுவேன் ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னான். கர்த்தருக்கு சமமாக நான் மாறுவேன் என்று அவன் இருதயத்தில் சிந்தித்து மேட்டிமை சிந்தை உடையவனாக இருந்ததுனால, பெருமை சிந்தை உடையவனாக இருந்ததுனால கர்த்தர் அங்கே ஆராதிக்கிறவர்களாக இருந்த தூதர்களை நரகத்திலே பேய்களாக மாற்றிட்டார். பரலோகத்தில் ஆராதிப்பவர்களாக இருந்தவர்கள் நரகத்தில் பேய்களாக மாறி இப்போ இந்த உலகத்தில் எல்லா அக்கிரம அநியாயம் எல்லா காரியத்தையும் செய்கிறது யாருன்னா மனுஷங்க கிடையாது. அதனால தான் எபேசியரில் வாசிக்கிறோம், உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. மனிதர்கள் பாவம் செய்யல, மனிதர்களுக்குள்ள இருந்து இந்த தூதர்கள், கர்த்தரால் தள்ளுடப்பட்ட தூதர்கள் தான் மனிதர்களை கையில் எடுத்து இந்த உலகத்தை சின்னாபின்னமாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஏசாயா 14 வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தை வனாந்தரமாக்கி என்று சொல்லி கீழே போடப்பட்டிருக்கும். ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி. ஆண்டவர் படைக்கும் போது நல்லா இருந்துச்சு, ஆனால் உலகத்தை இவன் வனாந்தரமாக்கினான். இவன் செய்த பெரிய பாவம் என்னன்னா, இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஐ ஐ ஐ ஐ என்று சொல்லி 5 முறை வரும். 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, நான் ஏறுவேன், நான் உன்னதற்கு மேலாக என்னை உயர்த்துவேன், நான் கர்த்தருக்கு நிகராக மாறுவேன் என்று சொல்லி அவன் சிந்தையில் பெருமை வந்ததுனால தான் கர்த்தர் அவனை அடித்தார். யூதால சொல்லப்பட்ட தூதர்களுடைய வரலாறு இதுதான். Pride is the character of devil. பெருமை என்பது சாத்தானுடைய சுபாவம், ஆனால் தாழ்மை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். அல்லேலூயா. பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மனிதன் எப்போ விழுவான்னு சொல்ல முடியாது. நீதிமொழிகளில் ஒரு அழகான வசனம் இருக்கு, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16:18 வசனத்தை வாசிச்சிங்கன்னா அப்படி போடப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு ஆப்போசிட்டு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2:6 வசனம் 16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை, இந்த லூசிஃபர் தேவனுக்கு சமமாக இல்லை, ஆனால் நான் சமன்னு நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் பிதாக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அவர்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் எவனோ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:6 தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால ஒருவர் பெருமையாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி செல்றத தவிர்த்து விடுங்க. ஏன்னா எனக்கு அந்த விழுதல் வரும்னு சொல்லி தெரியாது. சிலர் ஓவர் பெருமையாக இருப்பாங்க. பெருமை ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் சுபாவம் அல்ல. தானியேலில் வாசித்து பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், இது என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி பெருமையான வார்த்தையை இந்த நேபுகாத் நேச்சார் யோசிக்கும் பொழுது, பேசும்போது வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மிருகங்களைப் போல நீ சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல நீ புல்ல தும்பான்னு சொன்னக்கப்புறம் ஒரு தேசத்தின் ராஜா
பெருமையின் நிமித்தமாக அவன் கீழே விழுகிறத பார்க்கிறோம். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாத சுபாவம் என்னன்னா பெருமையின் சுபாவம். பெருமையின் சுபாவம் லூசிஃபருடைய சுபாவம், அந்த விழுந்து போன தூதர்களுடைய சுபாவம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகரில் சிலருக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையில் வந்தாலும் கூட இந்த பெருமை அதிகமாக இருக்கிறது. நம்ம சபைக்குள்ளே என்னைக்கு வந்துட்டோமோ அன்னைக்கே நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே சமமாக இருக்கிறோம். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை என்று கலாத்தியரில் நாம் வாசிக்கிறோம். சபைக்குள்ளே வந்த பிற்பாடும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நான் அந்த ஜாதி இந்த ஜாதி இன்னொரு ஜாதியை தாழ்த்தி பேசினோம்னா உள்ள என்ன இருக்குது? பெருமை இருக்கிறது. அது சாத்தானுடைய சுபாவமாக இருக்குது. ஜாதி பெருமை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. படிப்பை குறித்து பெருமை இருக்கக்கூடாது. படித்து ஒரு 4 டிகிரி வாங்கிட்டோம்னா படிக்காதவர்களை ஏளனமாய் பார்க்கிறோம் என்றால் பெருமை இருக்கிறது. அது சாத்தானுடைய சுபாவம். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்து நிமித்தமாக பெருமை இருக்குது என்றால் அது சாத்தானுடைய சுபாவம். பதவி குறித்து ஒரு பெருமை, ஒரு சமமாக இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு மட்டும் அந்த பதவி போஸ்டிங், ஹையர் போஸ்டிங் வரும்போது கீழே இருக்கவங்கள மேட்டிமையோடு பார்த்தோம் என்றால் அது சாத்தானுடைய சுபாவமாக இருக்குது. தன்னுடைய வேலையை குறித்து ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. அரசாங்க வேலையோ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற வேலையோ அது குறித்து ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. நம்முடைய பணத்தை குறித்து ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. நம்முடைய அழகை குறித்து ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. லூசிஃபர் மிகவும் அழகுள்ளவன். இந்த எஸ்ஐக்கியலில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பத்மராகம் புஷ்பராகம் அந்த இதுன்னு அவ்வளோ கற்களால் அவன் அவ்வளோ ஜோடிக்கப்பட்டிருப்பான். அவனை போல அழகுள்ளவன் பரலோகத்திலே கிடையாது. ஆண்டவர் அவ்வளவு அழகாக படைத்தார், ஆனால் அவன் பெருமைக்குள்ளானான். அந்த அழகிய நிமித்தம் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெருமை வரக்கூடாது. வெள்ளையாக இருக்கவங்க கருப்பாக இருக்கவங்களை இழிவாக பார்க்குறது, இழிவாக பேசுறது, ஹைட்டாக இருக்கவங்க குட்டையாக இருக்கவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியம், பெருமையின் சுபாவமாக இருக்கிறது. ஆண்டவர் சிலருக்கு திறமைகளை கொடுத்திருப்பார், தாளந்துகளை கொடுத்திருப்பார், அதனால பெருமை ஒரு நாளும் வந்துடக்கூடாது. இந்த லூசிஃபருக்கு என்ன தாளந்து? நல்லா பாடுகிற தாளந்து. அதனால தான் ஒர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒர்ஷிப் இந்த சபையில் மேலே நின்று நடத்துகிற மியூசிக் வாசிக்கிற இவங்கெல்லாம் ரொம்ப அதிக பேர் பார்த்தீங்கன்னா சபையில் விழுகிறது யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒர்ஷிப் லீடர்ஸு, அந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க, இவங்க தான் விழுவாங்க. பெருமை வந்துடும். கொஞ்சம் நல்லா வாசிச்சுட்டா, கொஞ்சம் ஒருத்தவங்க நல்லா வந்து நீங்கள் சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு பெருமை வந்துடும். அதனால விழுகை பின்னாடியே கூட சேர்ந்து வருது. திறமை தாளந்துகள் எல்லாமே கர்த்தர் கொடுத்த கிருபை. அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும். எல்லாமே சொந்த சாமர்த்தியம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பலனால தான் நம்ம சம்பாதித்து பணத்தை சம்பாதிக்கிறோம். அது நம்மளால் உண்டானது கிடையாது. கர்த்தர் பலனை கொடுக்கலன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? பணத்தை சம்பாதிக்க முடியுமா? கர்த்தருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம மகிமையை செலுத்த வேண்டும். திறமை தாளந்துகள், சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும், சிலர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, வேலை ஸ்தலத்தில் ஈஸியாக எல்லா காரியத்தையும் செய்வாங்க. திறமை இல்லாதவர்களை நம்ம கீழே பார்த்தோம் என்றால் பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். அறிவு, சிலருக்கு அறிவு ஆண்டவர் கொடுத்திருப்பார், சாமர்த்தியத்தை கொடுத்திருப்பார். இது ஒரு காரியத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வந்துடக்கூடாது. ஏனென்றால் பெருமை லூசிஃபருடைய சுபாவம். இங்கே வாசிக்கிறோம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். ஆதி மேன்மையை அவங்க காத்து கொள்ளலை. அதை தான் வாசிக்கிறோம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ளாமல் நம்மை தடுக்கிற முதல் காரியம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவிசுவாசம் இருக்கவே கூடாது. 2வது காரியம், இந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களைப் போல அவர்களுக்கு இருந்த சுபாவம் என்னன்னா பெருமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக லூசிஃபர் எப்படி ஆண்டவர் தள்ளினாரோ அது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தள்ளி விடுவார். இது எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் சரணடைவோம். நான் இப்போ உலக காரியத்தெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் நம்ம பெருமை இருக்கக்கூடாதுன்ட்டு. இன்னும் உங்களுக்கு தெரியும் எதில் பெருமை இருக்கக்கூடாதுன்னு. சபைக்குள்ளே பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பெருமை வருகிறது உண்டு. தினம் 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம்னா உடனே ஜெபிக்காத ஆளை நம்ம கீழே பார்க்குறது அது ஒரு ஆவிக்குரிய பெருமையாக இருக்கிறது. ஒரு உபவாசம் ஒரு 3 நாள் 4 நாள் போட்டோம்னா உடனே உபவாசம் போடாத ஆளை நம்ம இலக்காரமாக பார்க்குறோன்னா அது ஆவிக்குரிய பெருமையாக இருக்குது. மத்தேயுவில் வாசிக்கிறோம், எவ்வளோ கொடுத்தாலுமே அது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஜபிச்சாலுமே அப்படி தான். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய்
பதிலளிப்பார். பெருமையான காரியம், இந்த ஆவிக்குரிய பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சபையில் வந்துட்டு நான் கர்த்தருக்காக இவ்வளோ கொடுத்துருக்கேன், நான் அந்த சபைக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாலே அந்த செஞ்சதுக்கான பலன் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா தான் வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. சில பாரம்பரிய சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லைட்டு, ஃபேனு இதிலெல்லாம் அவங்க பேரை எழுதி போட்டிருப்பாங்க. என்னன்னா அவங்க அந்த சபைக்கு அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணுமா. அதனால தான் நம்ம சபையில் யார் கொடுக்கறது எந்த காரியத்தையுமே வெளியில் சொல்லுகிறது கிடையாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சபையிலையும் நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. நான் தான் முதல் விசுவாசி, இந்த சபையில் இவங்களுக்கு முன்னாடியே நான் தான் ரொம்ப நாளாக இருக்கிறேன், நான் செய்கிற ஊழியம் என்ன தெரியுமா, நான் இத்தனை பேர் கர்த்தருக்குள்ள ஆத்துமாதாயம் செய்திருக்கிறேன் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டினோம் என்றால் அதுக்கு கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியமாக இருக்கிறது. அது பிசாசினுடைய செய்கையாக இருக்கிறது. பரிசுத்த பெருமை, ஆவிக்குரிய உலகத்தின் பெருமையை பார்த்துட்டோம், ஆவிக்குரிய பெருமையை பார்த்துட்டோம். அடுத்து பரிசுத்த பெருமை. எல்லாரும் கவனிங்க. பரிசுத்த பெருமை, பிறரை அற்பமாக பார்ப்பது. ஒரு பாவத்தில் விழாதவர் ஒரு தப்புன்னு ஒரு விஷயத்தில் விழுந்துட்டார்னா அவங்கள அற்பமாக பேசுறது, இது எல்லாமே ஒரு பரிசுத்த பெருமை. சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மார்க்கத்திலே வெள்ளை சட்டை போட்டுட்டு, வெள்ளை சட்டை போடாதவங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போடாதவங்கள இலக்காரமாக பார்ப்பாங்க, பேசக்கூட மாட்டாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியம். அதெல்லாம் பெருமையை குறிக்கிறது. நான் பரிசுத்தவான் என்கிற பெருமையை குறிக்கிறது. அது நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவருக்குமே இருக்கக்கூடாது. வரத்தை குறித்ததான பெருமை. இப்போ 1 கொரிந்தியரில் வாசித்தோம், 9 வரங்கள் அது கர்த்தர் கொடுத்திருப்பார். எத்தனை வரம் கிரியை செய்தாலுமே அது கர்த்தருக்கு தான் மகிமையை ஒழிய ஒரு நாளும் நமக்கு வந்துடக்கூடாது. சாட்சி சொல்லும் பொழுது ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. இங்கே நின்று நம்ம சாட்சி சொல்லும் பொழுது வி ஷுட் பி கேர்ஃபுல். ஆண்டவர் நாம் மட்டும்தான் மகிமைப்படணும். தப்பி தவறிய கொஞ்சம் கூட நம்முடைய பெருமை சுபாவம் ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. இந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த தூதர்களை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார், இந்த சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் அவனை பார்த்தேன் என்று. லூக்கா 10:18 வாசிச்சினா, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது லூசிஃபரை கீழே தள்ளும் பொழுது இயேசு சொல்கிறார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுந்து போனான். பெருமை நிமித்தமாக மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் இயேசு சொல்கிறார் 10:18 இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக உங்களுக்கு சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. இப்போ அந்த சாத்தான் எல்லாம் அந்த அவனோட கூட சேர்ந்த கூட்டம் எல்லாமே உலகத்தில் திரிஞ்சாலுமே கூட சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல சத்ருடைய வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். கெச்சிக்கிற சிங்கத்தை போல. ஆனால் அவன் கெச்சித்த சிங்கம் கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டிலே அவனுடைய வாயை உடைச்சாரு, பல்லெல்லாம் தகர்த்தெறிந்தார். அல்லேலூயா. சாத்தான் இப்போ பொக்க வாயாக தான் இருக்கான். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். சபையானது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ள விடவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் மிரட்டுவான், பயமுறுத்துவான், ஆனால் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் வெல்ல முடியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி விழுந்து போனவன், தன்னுடைய பெருமையினால விழுந்து போனவன். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நடந்து போவான், ஜாக்கிங் போவான் அல்ல. எப்படி போவான்? அதுக்கு என்ன அது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசை பார்த்துட்டு எதிர்த்து நின்னோம்னா அப்போ போக மாட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா.
நாம் எதிர்த்து நின்னானா அவன் போய் தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் நம்ம இடத்துல சகல அதிகாரத்தையும் வல்லமையும் இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா 1ஆம் அதிகாரம் 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு வித்த அந்த தூதர்கள் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கு. இப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்குதா? தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலி, செயின்னால கட்டி, அது சாதாரண செயின் அல்ல, நித்திய சங்கிலி, நித்தியமாக எட்டர்னல் செயின்ஸில் ஹி வாஸ் பவுண்ட். அடுத்து நித்திய சங்கிலினால கட்டி அந்தகாரத்தில் அடைத்து, ஹீஸ் ஆன் த டார்க்னஸ், அட்டர் டார்க்னஸ், அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். எதற்காக அடைத்து வைத்திருக்கிறாராம்? மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று, மகா நாளில் நியாய ஃபார் த ரைட் ஜட்ஜ்மெண்ட் டேக்காக ஆண்டவர் அவனை சங்கிலியினால் கட்டி அந்தகாரத்தில் வைத்திருக்கிறார். அவன் தள்ளுண்டு போனவன் தான். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. இந்த பழைய பாம்பு எங்கே இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி அப்போ இந்த உலகத்தில் சாத்தானுடைய கிரை ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பிற்பாடு ஒரு சில காலம், அந்த வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்கள் மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி வைத்து விட்டு அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 1000 வருட அரசாட்சியில் தான் அந்த சாத்தானுடைய கிரியை பூமியில் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிற்பாடு திருப்பி அந்த 1000 வருட அரசாட்சியில் பிறந்தவர்களை சோதிக்கும்படி சில காலம் திருப்பி அவன் வருவான். அதற்கப்புறம் அவனுடைய முடிவு என்னன்னா, நித்தியமாய் அழுகையும் பொற்கடிப்பும் உள்ள நரகமாய் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 2 காரியத்தை பற்றி அதிகமாக பேசினார். ஒன்று கிங்டம் ஆஃப் காட், பரலோகத்தின் ராஜ்யத்தை பற்றி அதிகமாக பேசினார். 2வது நரகத்தை பற்றி ஆண்டவர் பேசினார். பவுல் இவங்கெல்லாம் பேசினதை விட இயேசு பேசியிருக்கிறார் நரகத்தை குறித்து. அங்கே அழுகையும் பொற்கடி, இந்த போன மாதத்தில் கூட ஒரு செய்தியை கேட்டோம். இந்த அக்கினியிலிருந்து சிலரையாவது அப்படின்னு சொல்லி இங்கே தான் போட்டிருக்கோம். பகுத்தறிவு உள்ளவர்களை சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டுன்னு சொல்லி 22. இந்த அக்கினி யாருக்கு உண்டானது? அக்கினி கடல். அங்கே சாவை விரும்பியும் சாவு வராமல் இருக்கும். இந்த அக்கினி யாருக்கு உண்டானதுன்னா, பிசாசுக்கும் அவனோடு கூட இந்த சேனைகளுக்கும், பெருமையினால் விழுந்த சேனைகளுக்கும், மனுஷர்களுக்கு உண்டாக்கப்பட்டது நரகம் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பெருமை சுபாவத்தை நாம் வைத்து கொண்டிருந்தோம் என்றால், அந்த பெருமை எவனிடமிருந்து துவங்கினதோ அவன் எந்த இடத்துக்கு செல்கிறானோ அந்த இடத்துக்கு தான் பெருமை உள்ளவர்கள் செல்வார்கள். தேவன் நமக்காக உண்டாக்கின இடம் நரகம் அல்ல. அந்த நரகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து இலவசமாய் அவருடைய ரட்சிப்பை கொடுத்தார். விலையேற பெற்ற ரட்சிப்பு, விலையேற பெற்ற இரத்தத்தினால் அந்த இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பை இலவசமாய் உங்களுக்கு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் அல்லல் தட்டும் பொழுது தான் சாத்தானுக்காக உருவாக்கப்பட்ட நரகத்திற்கு ஜனங்கள் செல்வார்கள். இந்த காலத்தில் பார்க்கும்போது சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை, இயேசு தேவையில்லை, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, எனக்கு உடலில் ஒரு பிரச்சனைன்னா நான் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்குவேன், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, இயேசு தேவையில்லைன்னு சொல்லி அநேகர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் தேவை. அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கடவுளுடைய உதவி தேவையே இல்லை, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குள்ளெல்லாம் என்ன கிரியை செஞ்சிட்ருக்கோன்னா பெருமை. அந்த பெருமையின் சுபாவம் யாருடைய சுபாவம்னா சாத்தானுடைய சுபாவம், லூசிஃபருடைய சுபாவம். அவன் எங்கே போக போகிறானோ அந்த இடத்திற்கு தான் கர்த்தரை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் போகும். இலவசமாய் அவர் கொடுக்குற ரட்சிப்பை அல்லல் தட்டும் பொழுது அந்த நரகம்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். கேட்குறதுக்கு பயமாக இருக்குல்ல நரகத்தை பற்றி? இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நரகத்தை பற்றி, ஒரு அக்கினியிலேருந்து சிலரை தப்பிக்க முடிய ஒரு மெசேஜை கேட்டோம் நரகத்தை பற்றி.
நம்முடைய சபைக்கு நரகத்தை பற்றி தெரிய வேண்டும். எப்பொழுதுமே பரலோகம் பரலோகம், ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதையும் நாம் மறந்துவிட கூடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், யூதா நிருபத்துக்கு வந்துருங்க. 21வது வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த அன்பிலே நம்மளை காத்து கொள்ளாமல் இருக்க காரியம், 2 காரியங்கள் நம்மை தடுக்கிற காரியங்கள். 5வது வசனத்தில் யூதா சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். முதல் திருஷ்டாந்தம் யூதா சொல்லுகிறார், அவிசுவாசியாத இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இல்லைன்னா பரலோக கானானை சுதந்திரிக்க முடியாது. இயேசுவின் மீது நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் வேண்டும். எந்த மனிதனும் பரலோகத்திற்குள்ளே செல்ல வேண்டும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். 2வது பார்க்குறோம், அந்த அன்பிலே தங்களை காத்து கொள்ளாமல் இருப்பதற்கு 2வது காரணம் யாருன்னா, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கார். 2வது திருஷ்டாந்தம் யாருன்னா, லூசிஃபர். அவனுக்குள்ளே இருந்த சுபாவம் என்னன்னா பெருமை. அதுதான் தேவனுடைய அன்பிலே தன்னை காத்து கொள்ளாமல் இருக்க அவனை வழிவகுத்தது. அதே போல் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற யாரும் அவிசுவாசத்தோடு கேட்காமல் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது இந்த செய்தி பிரயோஜனப்படும். ஒருவேளை கடந்த நாட்களில் அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வந்திருந்தால் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்போம். ஒருவேளை பிறருடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தையை நம்ம பேசியிருந்தோம் என்றால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன், அவர் இரக்கம் பாராட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. 21வது வசனம் பாருங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு 22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. இந்த அக்கினியிலிருந்து சிலரை நாம் இழுத்து விட வேண்டும். நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சிக்க வேண்டும். சிலருக்கு இரக்கம் பாராட்டணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயேசு இரக்கம் உள்ளவர், அவங்ககிட்ட வாங்கப்பா இயேசு உங்களுக்கு நன்மை செய்வான்னு சொன்னாங்கன்னா சிலர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள அக்கினியிலேருந்து இழுத்து விட்டுட்டு சிலர் ஆனால் அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க. பயத்தோடே ரட்சித்து அவர்களுக்கு நரகத்தின் பயத்தை சொன்னோம்னா தான் நரகம் எவ்வளோ கொடூரமானது, ஆண்டவர் அதிலிருந்து உன்னையும் என்னையும் இலவசமாய் மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது தான் அவர்கள்லாம் ரட்சிப்பாங்க. இந்த யூதாவையும் யாக்கோபையும் சந்தேகம் கொண்டிருந்தவர்களை, அவிசுவாசம் இருந்தவர்களை எது விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றினதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், 3ஆம் நாள் உயிரோடு எழுதல். அது வரைக்கும் அவங்க விசுவாசிக்கவே இல்லை. மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னவர் தான் இந்த யூதா நிருபத்தை எழுதினவர். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கே அவர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுக்க துணிந்து விட்டார்கள். அதே போல தான் நீங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறீங்கன்னா ஆண்டவர் நல்லது செய்வார் அது மட்டும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஓம் பாவத்துக்காகவும் ஏன் பாவத்துக்காகவும் இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கார். இந்த உலகத்தில் வந்த ஒருத்தருமே உயிர் தெழுந்ததில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கார். அவர் உயிர் தெழுந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ கடைசி நாளில் உன்னையும் என்னையும் அவர் எழுப்புவார், பாவத்திலிருந்து அவர் ரட்சிப்பாருன்னு சொல்லும் பொழுது தான் விசுவாசம் உண்டாகும். அவிசுவாசம் உள்ள இந்த யூதா விசுவாசமாக இருந்ததுக்கு காரணம் அதுதான், உயிர் தெழுத வல்லமை. அல்லேலூயா. இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமானது? அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் செய்தி கொஞ்சம் காட்டமாக தான் இருந்திருக்கும். கர்த்தர் பேசின காரியத்தை நான் பேசிவிட்டேன். ஒருவேளை நம்மிடத்தில் குறைவுகள் இருக்குமென்றால் இன்றைக்கே நாம் கர்த்தரிடத்தில் சரணடைவோம். கர்த்தர் நம்ம அவிசுவாசத்தை நீக்கி நமக்கு விசுவாசத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி அந்த தகப்பன்மார் வந்து கேட்டாரோ, அவிசுவாசத்தை எனக்கு நீக்கி போடுங்கப்பா. சில நேரத்தில் எனக்கு அவிசுவாசம் வந்தது. மருத்துவ அறிக்கைகளை நான் பார்க்கிறேன், டாக்டரை நம்புகிற மாதிரி கூட நான் உண்மை நம்புறதில்ல. சிலருடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளை நான் சொல்லிவிடுகிறேன். தயவாக மன்னிங்க என்று சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்போம். பெருமை ஒரு நாளும் நம்மிடத்தில் வந்துடக்கூடாது. அது லூசிஃபருடைய சுபாவம். கடந்த நாட்களில் ஜாதி பெருமை, படிப்பின் பெருமை, அழகு பெருமை, எனக்குள்ள இத்தனை வரங்கள் கிரியை செய்கிறது, நான் தொட்டால் சுகமாகுது, நான் ஜெபித்து இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாய் பேசின காரியங்கள் எதுவுமே கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியம். லூசிஃபரை போன்ற
அந்த பெருமையான சுபாவம் கடந்த நாட்களில் இருந்தது என்றால் தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய அன்பில் நம்ம காத்துக்கொள்ளணும். இன்னும் அடுத்த வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சோதம் குமரா, விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவர் தான் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ, இவர்களை ஆராதிக்க செய்தாரோ, சோதம் குமரா மக்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வதித்து அவர் அல்லல் தட்டி விபச்சாரத்துக்குள்ளும் வேசித்தனத்திற்குள்ளும் செக்ஷுவல் இம்மாரலிட்டி இன்றைக்கு சபையில் யாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடாது. அசுத்தமான காரியங்கள் பார்க்கக்கூடாது. எனக்கு நேரம் இருந்ததுனால 2 காரியத்தை சொல்லிட்டேன், 3வது காரியத்தை சொல்லிடுறேன். அசுத்தமான காரியங்கள் பார்க்கக்கூடாது. அது பிசாசினுடைய கிரியைகள். ஒரு நாளும் ஆதிக்கம் செலுத்த விடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் எகிப்து ஜனங்களைப் போல நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய அன்பில் காத்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். லூசிஃபரை போல வாரம் வாரம் வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆனால் லூசிஃபரை போல தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால், அல்லது சோதம் குமரா மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நம்மையும் கர்த்தர் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து பிற்பாடு வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் இடம் கொடுத்து அசுத்தமான கிரியைத்து அவங்க செய்தனால் தேவனுடைய அன்பிலே தங்களை காத்து கொள்ளாத போல நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அவிசுவாசத்தை கர்த்தர் மாற பண்ணுவாராக. இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட இந்த சரணத்தை பாடும்படி கேட்கிறேன். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, யூதா புஸ்தகத்திலிருந்து தொடர செய்தியாய் எங்களோடு கூட 2 மாதமாக யூதா புஸ்தகத்தில் ஒவ்வொரு வசனமாய் தெளிவாய் எங்களோடு போதிக்கிறீர். இன்றைக்கு அன்பிலே காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற அவிசுவாசம், பெருமை, அந்த சோதம் கோமர மக்களை போல் அந்த பாவங்கள் இல்லாதபடி 3 காரியங்களை திஷ்டாந்தமாக வைத்தீர். நேரத்தை கருது 2 காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தி வசனத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசுவாசத்தோடு இருக்க, ஆண்டவரே பெருமை இல்லாதபடி தாழ்மையாக இருக்க இன்னும் கிருபையை தார். வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பேர் பேராக ஆசீர்வதிங்க, தனித்தனியாக ஆசீர்வதிங்க, குடும்பமாக ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, சரீரத்தில் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தாங்கப்பா. கடன் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் அடைய உதவி செய்யுங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யுங்க. ஏற்கனவே திருமண பிள்ளைகள் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ரட்சிக்கப்படாத கணவர் அவர்களெல்லாம் வர ரட்சிக்கப்பட குடும்பமாய் வந்து சேவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சகோதரிமார்கள் எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் தெஸ்ட் எல்லாமா கூட உடல்நிலை சரியில்லாதபடி ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, அந்த அம்மா உற்சாகத்தோடு வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம், ஆண்டவரே ஞாயிறு ஆராதனைக்கு வந்த மகள் ஆண்டவரே இப்போ சரீர பலவீனத்தோடு இருக்கிறார்கள்.
இப்பொழுதே ஜெபிக்கிற வேளையில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வயதான காலத்தில் வருகிற பலவீனங்கள் மாறி நல்ல சுகம் பெற்று அடுத்த வாரம் ஆராதனைக்கு வந்து சாட்சி சொல்லி உங்கள் நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யுங்க. அதே போல் யாராவது சரீரத்தில் பலவீனத்தோடு பிறந்தால் இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, வசனத்தை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாரையும் மீண்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் யூதா புத்தகத்திலிருந்து தொடர்ந்து அடுத்த வாரமும் பேசுங்க. எவ்வளோ செய்தியை கொடுக்க முடியுமோ கேட்டு அதன் பிரகாரம் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி ஒரு எச்சரிப்பு. அதே நேரத்தில் அன்பில் காத்து கொண்டு அன்று அவிசுவாசம் இருக்கக்கூடாது, நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு போதித்த நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். இப்பொழுது உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்க போகிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.